1957 அக்டோபர் 4. இந்த நாள் அந்த உலகத்துல யாராலையும் மறக்க முடியாது. அது வரைக்கும் விண்வெளி எட்டாக்கனியா தான் இருந்துச்சு. ஒருவேளை அன்னைக்கு நம்ம விண்வெளிக்கு ஸ்புட்னிக்ன்ற செயற்கைக்கோளை ஏவாம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சி சாத்தியமான்றது மிகப்பெரிய கேள்விதான். அந்த 1957 மீண்டும் நினைவுபடுத்துற மாதிரியான ஒரு சம்பவம் தான் 2025 பிப்ரவரி 28 நம்ம ஊர்ல நடந்துச்சு. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற செவ்வூர் ஏவிஎம் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் ஓப்பன் ஸ்பேஸ் கிளப் மூலியமா ஒரு சிறிய செயற்கைக்கோளில் பயன்படுத்தக்கூடிய ஆய்வு கருவிகளை வடிவமைச்சு கிட்டத்தட்ட விண்வெளிக்கு பக்கத்தில் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க கேட்டது சரிதான், விண்வெளிக்கு பக்கத்தில் போற அளவுக்கு ஒரு சிறிய ஆய்வு கருவியை அனுப்பிச்சிருந்தாங்க. பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறந்து சென்ற இந்த ஆய்வு கருவி பூமியோட வளிமண்டல அடுக்குகள்ல எப்படி வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம் இதெல்லாம் மாறுதுன்னு ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கு. உயரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான மேகங்கள் எல்லாம் இருக்கு, அந்த மேகங்களோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தின ஆய்வுகளையும் பண்ணிட்டு வந்திருக்கு. அது மட்டுமா, இப்படி உயர் வளிமண்டல அடுக்குகளுக்கு இடையில போறப்போ அங்கே என்ன மாதிரியான ஏரசால்ஸ், அதாவது தூசி துகள்கள் எல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்றத பத்தின ஆய்வுகளையும், குறிப்பா பயோ ஏரசால்னு சொல்ற உயிர் இருக்கிறது மாதிரியான பாக்டீரியா, வைரஸ் அப்படிப்பட்ட துகள்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கு. மாணவர்களே வடிவமைச்ச இந்த ஒரு ஆய்வு கருவி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 30 நிமிஷம் பயணம் பண்ணியிருக்கு உயர் வளிமண்டல அடுக்குகளுக்கு இடையில. அப்படி பயணப்படும் போது அது பதிவு பண்ண காட்சிகள் எல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதுலயும் குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகளில் மழை பொழியறதை பார்க்கறதும், அந்த குறிப்பிட்ட மேகக்கூட்டங்களை தாண்டினதுக்கு அப்புறம் மழை இல்லாததை பார்க்கறதும், பூமியோட அந்த வளிமண்டல அடுக்குகளோட கலரை பார்க்கறதும் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த ஒட்டுமொத்த ஆய்வு கருவிகளையும் ஹீலியம் வாயுவால நிரப்பப்பட்ட ஒரு பலூன்ல தான் விண்வெளிக்கு பக்கத்துல அனுப்பிச்சு வச்சோம். தரைப்பகுதியிலிருந்து உயரத்துக்கு போக போக வெப்பநிலை படிப்படியா குறைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட -40 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வெப்பநிலை போயிருச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட உயரத்தை, அதாவது 10 கிலோமீட்டர் தாண்டினதுமே மெல்லமா டெம்பரேச்சர் அதிகமாச்சு. ஏன்னு தெரியுமா? காரணம் ஓசோன் லேயர் தான். ஆமா, நம்ம பள்ளிக்கூட பாட புத்தகத்துல படிச்சிருந்திருப்போம். ஓசோன் லேயர் சூரிய புற ஊதா கதிர்களை, அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்ற கதிர்களை அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த புற ஊதா கதிர்களை அப்சர்வ் பண்றதுனால அந்த பகுதி ஹீட் ஆகும். அது மட்டுமா, வானம் ஏன் நீல நிறமா இருக்கு? இந்த கேள்வியை கேட்காத பாட புத்தகங்களே இருக்காது. அதுக்கான பதிலையும் அந்த பாட புத்தகங்கள் சொல்லியிருக்கும். பூமியோட வளிமண்டலத்துல ஒளி பட்டு எதிரொலிக்கிறதுனால வரக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி. ஒருவேளை நம்ம பூமியில வளிமண்டலம் இல்லைன்னா வானம் எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில தான் நீங்க இந்த படத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கேள்விக்கான பதில் 35 கிலோமீட்டர் உயரத்துக்கு போனதுமே கிடைச்சது. இந்த காட்சியில நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ தெரிகிற அந்த கருப்பு நிற பகுதி உயர் வளிமண்டலத்துக்கும் மேல ஒளியை பிரதிபலிக்கிறதுக்கு எந்த மீடியமும் இல்லாத, அதாவது காத்து இல்லாத போது தெரியக்கூடிய பகுதி தான். கீழே தெரிகிற நீல நிற பகுதி நம்ம பூமியோட வளிமண்டல பகுதி. ஆச்சரியமா இருக்குங்களா? இந்த மாதிரி பல்வேறு அறிவியல் தகவல்களையும் சேகரிச்சுட்டு இந்த செயற்கைக்கோள்ல பயன்படுத்தக்கூடிய கருவி மதுரைக்கு பக்கத்துல மேலூர்ன்ற இடத்துல தரையிறங்கிச்சு. தரையிறங்கிட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சில கருவிகளை எடுத்து ஆய்வு பண்ணதுல குறிப்பா உயிர் துகள்கள், வைரஸ், பாக்டீரியா அந்த மாதிரியான ஏதாவது துகள்கள் இருக்கா அப்படின்றத ஆய்வுக்குட்படுத்தணும் அந்த குறிப்பிட்ட உபகரணத்துல இருந்து. அப்படி ஆய்வு பண்ணதுல சில துகள்களை எங்களால பார்க்க முடிஞ்சது. உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. அது என்ன துகள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல இன்னும் சிரமம் இருந்தாலும் அது ஒரு முதல் துவக்கம் தான். இப்படி மாணவர்களே அவங்க பாட புத்தகத்துல படிச்ச விஷயங்களை ஒரு ஆய்வு கருவி மூலமா, குறிப்பா வளிமண்டலத்தோட பல்வேறு அடுக்குகள்ல என்ன மாதிரியான அறிவியல் தன்மை இருக்கு அப்படின்றத ஆய்வு பண்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதை சீஸ்டர்க் மூலியமாகவும் ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் மூலியமாகவும் மாணவர்களை பங்கேற்க வச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2025 பிப்ரவரி 28 ஒரு துவக்கம் மட்டும்தான். ஏவிஎம் பள்ளி மாணவர்கள் இன்னும் நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம ஊர் காலநிலையை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த அறிவியலை நம்ம ஊர் விவசாயத்துக்கும் நம்ம ஊரோட வளர்ச்சிக்கும் எப்படி பயன்படுத்துறதுன்னு திட்டமிட்டு வராங்க. ஏவிஎம் பள்ளியோட ஓப்பன் ஸ்பேஸ் கிளப் மாணவர்களை தொடர்ச்சியா ஊக்கப்படுத்தி பல வெற்றிகளையும் செய்ய உறுதுணையா இருக்கக்கூடிய திரு செல்வின் அன்பரசுக்கும் பள்ளி மேலாண்மை குழுவில் இருக்கவங்களுக்கும், இவங்க எல்லாருக்கும் மேலா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை தொடர்ச்சியா அறிவியல் தொழில்நுட்ப துறைகளில் பங்கேற்க ஊக்கப்படுத்திட்டு வர்ற தமிழ்நாடு அரசோட கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், இந்த இளம் மாணவ விஞ்ஞானிகளுக்கும் இந்த ஆய்வு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் சீஸ்டர் டெக்னோ சயின்ஸும் ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி.